Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் லாஸ்க்கான ஒரு சூப்பரான ரெண்டு டானிக் அதாவது சீரம் ஹோம்மேடான ஒரு சீரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னென்ன ரெசிபி என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு அதிகப்படியான முடி உதிர்தல் நிறைய முடி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அமோகம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா ரிவ்யூஸ் கொடுத்தப்புறம் தான் இது கிளைண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்புக்கு அடுத்தபடியாக அரிசி. ஸோ நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய கப் அளவுக்கான தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அரிசி நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி அந்த கிராம்பும் அந்த அரிசியும் சேர்ந்து அந்த தண்ணியோட ஊறும்போது நல்ல ஸ்மெல்லோட அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக் பண்ணி வச்சிருக்க இந்த ரெசிபியை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம வாரத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் லாஸ் ரொம்பவே சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது சூப்பராக பூஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அரிசியுமே சரி கிராம்புமே சரி நம்மளோட பேல்ட் ஸ்பாட் அதாவது அந்த முடி நல்லா உதிரி போயிட்டு நம்மளோட அந்த ஃபாலிகல்ஸ் வந்து மறைஞ்சு போகிற அந்த ஸ்டேஜ் தான் வந்து பேல்னஸ் அதாவது வழுக்க விழுந்த இடம்னு சொல்லுவோம். அந்த இடங்களில் முடி ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சீரமை நம்ம வாரத்தில் 2 வாட்டி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் கண்டென்ட் மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாததுனால நம்ம இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வாஷ் வந்து பண்ண தேவையில்லை. எங்கெங்கே இடங்கள்ல இந்த வழுக்க விழுந்திருக்கோ அந்த இடங்கள்ல இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மைல்ட் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கிராம்பு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கான கிராம்பு பொடியையும் ஒரு 3 பிரியாணி இலைகள் அதாவது அந்த பேல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரியாணி இலைகளை ஒரு 3 எடுத்து அதை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக. கூடவே ஒரே ஒரு பெரிய பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டட்டும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு அதில் தண்ணி சேர்க்கிறோம்னா அந்த சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி பாதி அளவுக்கு வர அளவுக்கு சுண்ட விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்துருக்க இந்த ரெசிபியுமே நம்ம வடிகட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வாரத்தில் மேக்ஸிமம் 2 வாட்டி யூஸ் பண்ணாலே போதும். ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது சூப்பராக பூஸ்டப் ஆகும். ஹேர் லாஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய பே லீவ்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிராம்பு பொடி முன்னாடி சொன்ன மாதிரியே வழுக்க விழுந்த இடங்கள்ல முடி வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பூண்டு வந்து புதுசாக இருக்கே ஹேர் க்ரோத் ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்கே நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். பூண்டில் அதிக அளவில் சல்ஃபரிக் ஆசிட் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்ல ஹெல்த்தியராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா தொற்று அதாவது இந்த டேண்ட்ரஃப் மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அண்ட் இரிட்டேஷனை சரி பண்ணுறதுக்கு பூண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரிசல்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாச்சும் பேட் கமெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.